அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிதாக பால் கொள்முதல் செய்யவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிதாக பால் கொள்முதலை தொடங்கவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிதாக பால் கொள்முதலை தொடங்கவில்லை என ஆவின் நிறுவனம் தரப்பில் தற்போது விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவில் அமுல் நிறுவனம் பால் கொள்முதலை தொடங்க உள்ளதாக வெளியான செய்திக்கு ஆவின் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருந்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாடகை கட்டிடத்தில் பால் குளிரூட்டும் நிலையத்தை அமைத்ததாகவும், இந்த நிலையத்திலிருந்து பால் கொள்முதல் செய்து ஆந்திராவில் உள்ள மதிரம்பள்ளி கொண்டு செல்கிறார்கள் எனவும், இதனை தவிர்த்து தற்போது வரை பால் கொள்முதல் உற்பத்தி செய்வது தொடர்பான எந்த ஒரு மையத்தையும் அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரியில் அமைக்கவில்லை என ஆவின் நிறுவனாதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தனியார் பால் விற்பனையாளர்கள் போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பால் கொள்முதல் செய்கிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதோடு, அன்று முதல் இன்று வரை தினசரியாக 9000 லிட்டர் பால் தான் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், தற்போது வரை இதைவிட அதிகமாக கொள்முதல் செய்யவில்லை எனவும், ஆனால் ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரையில் பால் 65,000 லிட்டரிலிருந்து 85,000 லிட்டராக அதிகரித்திருப்பதாகவும் ஆவின் நிறுவனம் தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை புதிதாக பால் கொள்முதலை தொடங்கவில்லை என ஆவின் நிறுவன அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.